கட்சி தொண்டர்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. ஆனா பன்னீர்செல்வத்தை ஏத்துக்குவாங்க. ஏன்னா அந்த மனிதனை அதிர்ந்து பேசாத நபர் அப்படி. பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நிர்வாகின்றதை தாண்டி மக்களை பார்த்துக்கிறதுல தான் கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு. ஆனா யோசிச்சு பாருங்க, பன்னீர்செல்வத்தை இணைக்கிறதுல அவருக்கு இவ்வளவு சங்கடம் இருக்கு. ஆனா கட்சிக்கே வராத விடுதலை சித்தர் இல்லையா, அதை போய் தொங்குன்னு தொங்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நேற்று வந்த புள்ளப்பூச்சி விஜய் இருக்கார் இல்லையா, அவரை பிடிச்சி தொங்கு இருக்காங்க. எங்களுக்கு கூட்டணிக்கு வருவாங்க. இந்த கூட்டணியே அலையிறாங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் வீக்கா தெரியலையா? அதான் நான் சொல்றேன், அந்த கட்சி தனக்கான கட்டமைப்பு பலம் பெருசு. அது கட்டமைப்பு பலத்துல விட்டுட்டு யாராவது கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு அலையுது பாருங்க. இது எனக்கு கேள்வி வச்சுக்கோங்க, அதோட பலவீனத்தை மேலும் மேலும் காட்டுது. நீங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம், அதுக்கு பல ரீசன் இருக்கலாம். போதுமான பொருளாதார பலம் இருந்தாலும் போதும்னு வச்சுக்கோங்க கட்சியில. ஆனா வெற்றிக்கான சாதுரியம் இருக்கு இல்லையா, வெற்றிக்கான சாத்தியங்கள், சாத்தியத்தை அதிகப்படுத்துறது இல்லையா, அது கூட்டணி கணக்கு நீங்க வலிச்சு போய் எல்லாரும் கூட்டிட்டு இருக்க முடிய அவசியம் கிடையாது. கூட்டணி கணக்கு இன்னமும் உட்கட்சி குழப்பம் இதுலயே சுத்திக்கிட்டு தான் வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இதையாவது புரிஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒன்றுபட்டு போறது நல்லது.